அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று ஆடிப்பூரம். பார்வதி தேவியின் அருளை பெற கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள், அழகான வளையல் அலங்காரங்கள் நடக்கும். ஆடிப்பூரம் என்பது ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரம் அன்று கொண்டாடப்படும் உற்சவமாகும். இந்த வருடம் ஆடிப்பூரம் ஜூலை 28ஆம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது. ஜூலை 27ஆம் தேதி மாலை 6:55 மணிக்கு தொடங்கி ஜூலை 28ஆம் தேதி இரவு 8 மணி வரை பூர நட்சத்திரம் உள்ளது. இன்றைய நாளில் சதுர்த்தி திதியும் இணைந்து வருவதால் விநாயகரையும் ஆண்டாளையும் அம்பிகையையும் வழிபடுவது சிறப்பானதாகும். ஆடிப்பூரம் அன்று அம்மனை வழிபட்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். நல்ல வரன் அமையாமல் திருமணம் தாமதமாகிறது என்கிறவர்கள் இந்த நாளில் தவறாமல் அம்பிகையை வழிபாடு செய்யலாம். நாக சதுர்த்தியும் இந்த நாளில் வந்திருப்பதால் நாகர்கள் அவதரித்த நாளாகவும் காளிங்கன் என்ற பாம்பினை பகவான் கிருஷ்ணர் அடக்கிய நாளாகவும் சொல்லப்படுவதுதான் இந்த நாக சதுர்த்தி ஆகும். நாக சதுர்த்தி அன்று புற்று இருக்கும் கோவிலுக்கு சென்று பால் ஊற்றி வழிபட்டால் நாகதோஷம் நீங்கும். அரங்கனுக்கே சூட்ட வேண்டிய மாலையை தானே சூடிக்கொண்டு பிறகு பெருமாளுக்கு அளித்து வந்ததால் ஆண்டாளுக்கு சூடி கொடுத்த சுடற்குடியாள் என்ற பெயரும் வந்தது. அரங்கன் மீது தீராத காதல் கொண்டு அரங்கனை கைப்பிடித்ததால் நினைத்த காரியம் வெற்றியடைய வேண்டும் என்றால் இந்த நாளில் ஆண்டாளையும் அரங்கனையும் வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகம். வைணவ தலங்களில் பிரம்மோற்சவ திருவிழாவாக 10 நாட்கள் கொண்டாடப்படுகின்றது. இந்த ஆடிப்பூரத்தன்று அம்பாளையும் கும்பிடலாம், ஆண்டாளையும் வணங்கலாம். நாக சதுர்த்தியும் வருவதால் கோவிலுக்கு பால் வாங்கி கொடுங்க. இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்தால் 16 செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும். அம்பிகைக்கு வளையல் வாங்கி கொடுக்கலாம். திருமணமான பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், தாலிக்கயிறு, பிளவுஸ் பிட் ஆகியவை தாம்பூலமாக கொடுத்தால் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.